வைணவத்தில் பகவத் கைங்கரியம் அதாவது எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது, ஆச்சாரிய கைங்கரியம் அதாவது குருவிற்கு தொண்டு செய்வது, பாகவத கைங்கரியம் எம்பெருமானின் அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்று 3 நிலைகள் உள்ளன. எம்பெருமான் தனது அடியார்களில் சிறந்தவர்களுக்குத்தான் மற்ற 2 கைங்கரியங்களை செய்ய பணிப்பார். நின் திருவெட்டத்தை கற்று உற்றது உன் அடியார்க்கு அடிமை என்பது ஸ்ரீ திருமங்கையாழ்வார் பாசுரம். அதாவது ஓம் நமோ நாராயணாய என்று 8 எழுத்து மந்திரத்தை கற்றதால் உன் அடியார்களுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் பெற்றேன் என்பதே பொருள். இதற்கு சரம கைங்கரியம் என்று பெயர். கைங்கரியத்தின் எல்லை இதுதான். எம்பெருமான் தரும் வரங்களிலேயே மிகச் சிறந்த வரம் என்பது தனது அடியார்களுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை கொடுப்பதுதான். அப்படி ஸ்ரீ ராமானுஜருக்கு தொண்டு செய்வதை தவிர வேறு எதிலும் நாட்டமின்றி வாழ்ந்தவர் ஸ்ரீ வடுக நம்பி. ஏப்ரல் 18 சித்திரை அஸ்வினி நட்சத்திரம். ஸ்ரீ ராமானுஜரின் நிழலாக வாழ்ந்த வடுக நம்பியின் திருநட்சத்திரம். பெருமாளே வடுக நம்பியின் உருவில் வந்து ராமானுஜருக்கு கைங்கரியம் செய்த கதையை நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வடுக நம்பி ஸ்ரீ ராமானுஜரின் நிழலைப் போல தொடர்ந்த முதன்மை சீடர். மற்ற சீடர்கள் பெருமாளை தெய்வமாக கருதிய போது வடுக நம்பியோ என் ஆச்சாரியர் ராமானுஜரே எனக்கு தெய்வம் என்ற சரதாகதி என்ற நிலையில் வாழ்ந்தவர். சீனனாக வந்த ஜெகத்குரு திருக்குறுங்குடி அதிசயம். ஒருமுறை ராமானுஜர் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்திற்கு சென்றார். அங்குள்ள அழகிய நம்பி பெருமாள் ராமானுஜரின் ஞானத்தை கண்டு விழுந்து அவரிடம் உபதேசம் பெற விரும்பினார். ஒரு சீடனைப் போல வேடமணிந்து வந்து பணிந்து நிற்க ராமானுஜரும் இறைவன் என்று தெரிந்தே அவருக்கு திருமந்திர உபதேசம் செய்தார். இதனால் மகிழ்ந்த ராமானுஜர் பெருமாளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்ற திருநாமத்தை சூட்டினார். வடுக நம்பியின் உருவில் வந்த இறைவன் ஒரு நாள் அதிகாலையில் ராமானுஜர் ஆற்றில் நீராடிவிட்டு தன் சீடர் வடுக நம்பியை அழைத்தார். ஆனால் வடுக நம்பி அன்று வரவில்லை. தன் பக்தனின் அதாவது வடுக நம்பியின் கைங்கரியம் தடைபடக்கூடாது என்பதற்காக அந்த பெருமாளே வடுக நம்பி உருவம் தாங்கி ஓடி வந்தார். வடுக நம்பி உருவில் இருந்த பெருமாள் ராமானுஜரின் ஈரத்துணிகளை வாங்கி ஒரு பாறையில் உலர்த்தினார். அது இன்றும் பரிவட்டப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. நீராடி முடித்த ராமானுஜர் வடுக நம்பிக்கு அதாவது பெருமாளுக்கு தன் கரங்களால் திருமண் காப்பு இட்டு விட்டார். கோவிலுக்குள் சென்றதும் வடுக நம்பியின் முகத்தில் ஒரு அபூர்வமான ஒளியை கண்ட ராமானுஜர், வடுகா, இன்று உன் முகம் இத்தனை பொலிவுடன் இருக்க காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு வடுக நம்பி பெருமாள், என் ஆச்சாரியரின் திருக்கரங்களால் இன்று திருமணிட்டு கொண்ட பாக்கியம்தான் இது என்று பதில் அளித்தார். சற்று நேரத்தில் கருவறைக்குள் சென்ற ராமானுஜர் திடுக்கிட்டார். வடுக நம்பிக்கு அவர் இட்ட அதே திருமண் காப்பு கருவறையில் இருந்த அழகிய நம்பி பெருமாளின் சிலையிலும் அப்படியே இருந்தது. இறைவன் வடுக நம்பியாக வந்து தொண்டு செய்ததை உணர்ந்து ராமானுஜர் மிகவும் நெகிழ்ந்தார். ஆச்சாரிய நிஷ்டை வடுக நம்பியின் பக்தி எத்தகையது என்றால், ஒருமுறை பெருமாள் வீதி உலா வந்தபோது வடுக நம்பி தன் ஆச்சாரியருக்கு அமுது அதாவது உணவு தயாரித்து கொண்டிருந்தார். பெருமாள் வருகிறார், தரிசனம் செய்யவா என்று அழைத்தபோது, நான் பெருமாளை பார்க்க வந்தால் என் ஆச்சாரியரின் அமுது ஆறிப்போய்விடுமே, எனக்கு என் ஆச்சாரியரே முக்கியம் என்று கூறி மறுத்துவிட்டார். பகவானை விட பகவானின் அடியவர்க்கும் ஆச்சாரியருக்கும் செய்யும் தொண்டே அதாவது பாகவத கைங்கரியமே சிறந்தது என்பது இதனால் உணர்த்தப்படுகிறது. ஆச்சாரியரின் திருவடிகளே ஒருவனுக்கு பரமபதம்.